புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. கடுமையான கோடை காலத்தினுடைய வெப்பத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. கோடை காலத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் நொடிகளிலிருந்தும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. இவ்வாண்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி முடித்திருக்கக்கூடிய நம்முடைய இளவல்கள் அனைவரும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல ஸ்கூல்களில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி தருவானாக. நம்முடைய சந்ததிகளில் யார் யாரெல்லாம் கல்லூரி படிப்புகளை முடித்துவிட்டு வெளியே வருகிறார்களோ அவர்களுக்கு நல்ல இடங்களில் வேலை வாய்ப்புகள் கிடைத்து சமுதாயத்தை உயர்த்துகின்ற அளவிற்கு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அருள் செய்வானாக. இவ்வாண்டு ஹஜ்ஜு மேற்கொள்ளக்கூடிய உலகம் முழுவதிலும் இருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜம் மப்ரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. இவ்வாண்டு மேற்கொள்ளக்கூடிய இந்த ஹாஜிகள் அனைவரும் ஆரோக்கியமாக எந்த விதமான பிரச்சனைகளும் அசம்பாவிதங்களிலும் சிக்கலுக்கு உள்ளாகாமல் மிக சிறப்பான முறையில் ஹஜ்ஜு செய்துவிட்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாஜிகளோடு கலந்து இருக்கக்கூடிய நமக்கும் கூட மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை வல்லல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொண்ட லட்சோப லட்ச மக்களில் நம்மையும் ஒருவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சபையில் ஹாஜிகளும் அமர்ந்திருக்கிறார்கள். ஹாஜிகளை விட அதிகமாக பொதுமக்கள் அமர்ந்திருக்கிறார்கள். 2 நபர்களுக்குமாக சேர்ந்து சில உபதேசங்களை நான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தாய்மார்களும் மேலே இருக்கிறார்கள், ஹாஜிமாக்களும் மேலே இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே 2017களிலிருந்து ஓஎம் அப்துல் காதர் ஹசரத் அவங்க தான் நம்முடைய உஸ்தாத். அவங்களோட ஹஜ்ஜிக்கு போன 2017 ஹஜ்ஜிக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இந்த கொரோனா காலத்தில் போன வருஷம்லாம் போகலை. பொதுவாகவே ஹாஜிகள் இங்கிருந்து புறப்படும் பொழுதே தங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். நமக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்யக்கூடியவங்களில் சில பேர்த்துக்கு 65 வயசு இருக்கும், 60 வயசு இருக்கும், 55 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும். ஆனால் இப்போ தான் போன வருஷம் தான் நம்மகிட்ட பணக்காசு சேர்ந்துச்சா? ஹஜ்ஜி இந்த வருஷம் செய்ய போகிறோம், ஒரு 10 லட்ச ரூபா அதுக்காக வேண்டி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறோம் இல்லையா? போன வருஷம் தான் நம்மகிட்ட இந்த பணம் சேர்ந்து இந்த வருஷம் தான் ஹஜ்ஜிக்கு போகிறோமா? இல்லை. ஹஜ்ஜி செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாலேயே வந்துருச்சு நமக்கு. நம்ம தான் என்ன செஞ்சோம், அதை தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு இந்த வருஷம் தான் போகிறோம். 50வது வயசில், 62வது வயசில், 65வது வயசில் இன்றைக்கி தான் போகிறோம் நம்ம. அப்போ என்னமோ ஒரு மனசில் ஏற்பட்டு மனசு சரியில்லை. கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்துக்குவோம், பிள்ளை வேலைக்கு போட்டு பார்த்துக்குவோம், பேரனுடைய மருமக மாசமாக இருக்குது, குழந்தை பிறக்கட்டும் போய்க்கலாம். இப்படி என்னென்னமோ காரணங்களை சொல்லி தள்ளி போட்டுக்கொண்டே வந்தோம். இனியும் தள்ளி போட்டால் பார்க்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? இந்த வயசாகி போச்சு, இவ்வளோ பணக்காசு வச்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் ஹஜ்ஜிக்கு போகாமல் இருக்கிறாரு, ஒரு உம்ராவுக்கு போகாமல் இருக்கிறாரு என்று பேசிவிடுவார்களோ என்கிற எண்ணங்களின் அடிப்படையில், அல்லது நம்மளை 4 பேர் ஹாஜியார்னு கூப்பிடணும், இல்லை நம்ம பள்ளிவாசலில் ஒரு பொறுப்புதாரியாக இருக்கிறோம், ஊரில் ஒரு பெரிய தலைக்கட்டாக இருக்கிறோம், 4 பேர் நம்மளை முன்ன பின்ன எதுவும் பேசிடக்கூடாது, அதற்காக வேண்டி ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துடுவோம். நம்மளை விட வசதி கம்மியானவங்கெல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க.
நம்ம ஊர் மோதினார் போயிட்டு வந்துட்டாரு, அஜர்த்தெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. அதனால நம்ம எண்ணத்தை முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லும்போது அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த லில்லா, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பேசும் பொழுதெல்லாம் ஜக்காத்தை கொடுங்கள், நோன்பு வையுங்கள், தொழுங்கள் என்று சொல்லுவான். ஆனால் இந்த ஹஜ்ஜையும் உம்ராவையும் மட்டும் செய்யுங்கன்னு சொல்லும்போது மட்டும் லில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய் என்று அல்லாஹ்வே சொல்லி கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் சில கலப்படங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பெருமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இங்கே குறைச்சிக்க, நிறுத்திக்க. ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னால் உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? இந்த ஹஜ்ஜை அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் செய்கிறேன் என்கிற எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும். அண்ணன் போயிட்டு வந்துட்டாரு, தங்கச்சி போயிட்டு வந்துருச்சு, மாமா போயிட்டு வந்துட்டாரு, அதனால் இந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் முழுமையாக களைந்து விட வேண்டும். இதில் நமக்கு கலப்படம் ஏற்பட்டு போச்சுன்னா நம்ம இந்த 40 நாள் வேஸ்ட்டு, இதுக்காக செலவழிக்கக்கூடிய 10 லட்ச ரூபா வேஸ்ட்டு, எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அல்லாஹ் தஆலாவுடைய முதல் நிபந்தனையே அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத்த லில்லா, லில்லாவுக்காக வேண்டி செய், இல்லாட்டா நீ வர வேண்டாம். ஆனால் ஒன்று, நீங்கள் எப்போ வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்து தான் உங்களை அழைக்கிறான். இந்த எண்ணெல்லாம் வந்த பிறகு தான், அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் நான் இந்த ஹஜ்ஜு செய்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் வந்த பிறகு தான் உங்களை அல்லாஹ் அழைக்கிறான். இந்த எண்ணம் இத்தனை வருடங்களாக இல்லாததின் காரணமாக தான் 65 வயசாகியும் 40 வயசாகியும் 30 வயசாகியும் உங்களை இவ்வளவு நாள் அழைக்கல. அந்த எண்ணம் சரியாக இல்லை. நான் போன வருஷமும் நல்லா தானே இருந்தேன், மனசு நல்லா தானே இருக்கு, அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் தான் தெரியும். என்னமோ ஒரு குறைபாடை அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் பார்த்திருக்கிறான். அந்த குறைபாடுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு தான் அங்கே அல்லாஹ் தஆலா அழைக்கிறார். ஒரு போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, ஒரு ஐஏஎஸ்க்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் முடித்து கடைசியில் தானே அவங்க வேலை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் அவங்கள எல்லா டெஸ்ட்டையும் முடித்து உங்களோட மனதளவில் உங்களை தயார்படுத்தி, மனதளவில் உங்களை பக்குவப்படுத்தி தான் அல்லாஹ் தஆலா அங்கே அழைச்சிட்டு போகிறான். இங்கிருந்து அழைக்கக்கூடிய உலகம் முழுவதிலிருந்து வரக்கூடிய அத்தனை நபர்களும் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களோட பணக்காரங்க உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க, உங்களோட பெரிய லக்ஸுரியான கார் வச்சிருக்கிறாரு, அவருக்கெல்லாம் இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களோட இன்னும் ஆரோக்கியமாக இருக்கிறாரு, அவருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. எத்தனையோ நோய்களுக்கு மத்தியில், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறானா, இறைவனுடைய பார்வை உங்கள் மீது பட்டிருக்கிறது. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். என்கிட்ட காசு இருக்குது நான் போறேன்னு இல்லை. போன வருஷம் காசு வந்துச்சேன், ஏன் போல? அப்ப அல்லாஹ் உங்களை அழைச்சிருக்கிறான், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். இறைவன் அழைத்து தான் நீங்கள் செல்கிறீர்களே தவிர எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறது, என்னிடத்தில் பணம் இருக்கிறது, அதனால் நான் போகிறேன் கிடையாது. இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். இந்த வருஷம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறோமோ, 1,00,000 பேரோ 25 லட்சம் பேரோ 50 லட்சம் பேரோ இறைவனுடைய தேர்வுக்கு உள்ளானவர்கள். நம்மளை மாமனார் தேர்ந்தெடுத்தார் நல்ல பொண்ணு கொடுக்குறதுக்கு. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இவர் ஐஏஎஸ் அதிகாரியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், போலீஸ் அதிகாரியை தேர்ந்தெடுக்கிறாங்க. நம்ம வீட்டு வேலைக்கு ஒரு பொம்பளை தேர்வு செய்கிறோம், நம்ம கடை வேலைக்கு ஒருத்தனை தேர்வு செய்கிறோம். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜு செய்யறதுக்கு நம்மளெல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதும் நாம் தேர்ந்தெடுப்பதும் சமமாகுமா? ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய பயணம் நம்முடைய வாழ்நாளையில் ஒரு தடவை செய்கிற பயணம். அதுவும் முதல் தடவை செய்கிறது தான் நம்முடைய கடமையை நீக்கக்கூடிய பயணம். 2வது தடவை 3வது தடவை செய்கிறதெல்லாம் மேல் மிச்சமான பயணம். முதல் தடவை கடமையை நீக்கக்கூடிய இந்த பயணத்தை நாம் செய்யும் பொழுது நம்முடைய எண்ணங்களில் கலப்படம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது இந்த கலப்படம் தான். லா ஷரீக லஹு, அவனுக்கு இணை துணையே கிடையாது, அவனுக்கு இணை துணையே கிடையாது. இந்த ஷிர்க்கை மட்டும் வச்சா அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் இறைவனுக்காக வேண்டியே இந்த ஹஜ்ஜு செய்கிறேன் என்கிற எண்ணத்தை, நியத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள். முதலில் இதில் ஏதாகிலும் பெருமைக்காக, பகட்டுக்காக, புகழுக்காக, ஏதோ ஒரு தேவைகளை முன்னிறுத்தி எதுவுமே இருக்கக்கூடாது.
அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்கிறேன். வாக்கிங் ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், ஒரு பையன். முன்னால் ஒருத்தர் அவரை விட கொஞ்சம் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கிறார். இவன் கொஞ்சம் கொஞ்சமாக வேகத்தை நடைய அதிகப்படுத்தி கொண்டே இருந்தான். ஆனால் அவர் நல்லா உயரமாக இருக்கிறார். அதனால் அவர் கொஞ்சம் வேகமாகவே எட்டு வைத்து நடந்து போய் கொண்டே இருக்கிறார். இவனால் அவரை முந்தவே முடியல, பார்க்கல. பார்த்தான், ஒரு கட்டத்தில் என்ன ஆகி போச்சு, இவரை முந்தவே முடியலையே, நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஜாக்கிங் போட்டு அவரை முந்திடுவோம் என்று அவன் நினைத்து ஜாக்கிங் போட்டு முந்திட்டான். கொஞ்சம் தூரம் போய் என்ன செஞ்சிட்டான், முந்திட்டான். முந்தின பிறகு இவனுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், இவரை முந்தியாச்சு. நடக்குது இல்லை, பைக் ஓட்டிக்கிட்டே போகிறான். ரொம்ப நேரமாக அவனை கிராஸ் பண்ணவே முடியல, நம்மளை விடவே மாட்டேங்கிறான். ஏதோ ஒரு இடத்துல முறுக்கி அவனை முன்னால் போயிடுறோமா. நம்ம தினம் அனுபவிக்கிற அனுபவங்கள் தானே இதெல்லாம். பார்த்து வாக்கிங் போகிறவன் அவரை முந்திட்டான். ஆனால் அவன் ஏற்கனவே தன்னுடைய வாக்கிங்கை முடிச்சுக்கிட்டு வெளியே போக வேண்டிய வழியை தவற விட்டுட்டு திரும்பவும் ஒரு சுற்றுக்கு போயிட்டான். வெளியே போக வேண்டிய வழியை விட்டுட்டு இன்னும் முன்னால் போயிட்டான். இதுபோல் நம்முடைய பயணங்கள் ஆகிவிடக்கூடாது. எந்த நோக்கத்துக்காக வேண்டி போகிறோமோ அந்த நோக்கம் மட்டும்தான் இருக்கணும். வாக்கிங் போகிறோமா, வாக்கிங் தான் போகணும். ஹஜ்ஜு செய்கிறோமா, ஹஜ்ஜு தான் செய்யணும். இதில் கிராஸ் பண்ணி பெருமை வந்துடக்கூடாது, கிராஸ் பண்ணி பகட்டு வந்துடக்கூடாது, புகழை எதிர்பார்த்து இந்த காரியத்தை நாம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுக்காக வேண்டியே நான் இந்த அமலை நான் செய்கிறேன் என்கிற இந்த எண்ணம் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் உயர்வாக வந்துவிட வேண்டும். அதே போல் கொடுத்துடு. கொடுப்போம், வாங்கிக்கன்னு சொல்லிடுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வாண்டு ஹஜ்ஜு மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளுக்கு நம்முடைய பள்ளிவாசலுடைய இமாம் முகமது இலியாஸ் பாக்கிவி ஹசரத் அவர்கள் புனித ஹஜ் உம்ரா பயணத்தோழன் என்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறார்கள்.
இந்த நூலை எழுதி ஒரு 3-4 வருஷம் ஆச்சு. வெளியிடுறதுக்கு வசதி சூழ்நிலைகள் இல்லாததின் காரணமாக இது வெளியிடாமலே இருந்துச்சு. ஹஜ்ரத் அவங்க இப்பவும் இதை வெளியிடலை. இந்த ஹாஜிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவை தனிப்பட்ட முறையில் செய்வோம். சில மிச்சர் வாங்கி தராங்க, சில பேர் இன்றைக்கி டீ வாங்கி கொடுத்தாங்க, சில பேர் துண்டு வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துருவோம். ஹாஜிமார்கள்லாம் இதை படித்து பயன்பெறட்டும், அந்த நன்மையில் நம்மளும் கூட்டாளியாக ஆகிவிடுவோம் என்று அவர்கள் நினைத்து ஹஜ்ரத் அவங்க எழுதின இந்த புத்தகத்தை ஒரு 30 காப்பிகள் மட்டும் போட்டு உங்கள் கரங்களில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஹாஜிகள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்காக வேண்டியே ஹஜ்ஜு செய்யக்கூடிய அந்த மனநிலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான முதல் கடமை நமக்கு. இரண்டாவதாக, நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அடிமைகளாக மட்டுமே இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். அல்லாஹ்வினுடைய அடியார்களாக மட்டுமே நாம் இந்த ஹஜ்ஜை செய்ய வேண்டும். நான் டாக்டரு, நான் இன்ஜினியரு, நான் ஐஏஎஸ், நான் ஐபிஎஸ்சி, நான் ஏசி, பிசி, இதெல்லாம் என்ன செய்யணும்? எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையுமே இறக்கி வச்சிடணும். எஹ்ராம் கட்டுறதுக்கு முன்னாலேயே எல்லா பதவிகளையும் இங்கே இறக்கி வச்சிடணும். அல்லாஹ்வுக்கு முன் அனைவரும் சமம். அல்லாஹ்வினுடைய சாதாரண ஒரு அடிமையை போல் வர வேண்டும். அதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் தஆலா தொழுகையில் நீ என்ன மாதிரியான ட்ரெஸ் வேணுமோ போட்டுக்கிட்டு தொழுகு அப்படின்னு விட்டுட்டான். ஆனால் ஹஜ்ஜி செய்ய வரணும்னா ஒரே யூனிஃபார்ம் தான். உலகத்தில் யூனிஃபார்ம் போட்டு கொடுத்தது இஸ்லாம் மார்க்கம் தான் முதல்ல. இன்றைக்கி ஸ்கூலில் வச்சுருக்கிறாங்க, போலீஸுக்கு வச்சுருக்கிறாங்க, எல்லா இடங்களையும் வச்சுருக்கிறாங்க யூனிஃபார்ம். ஆனால் உலகத்தில் முதல்ல யூனிஃபார்ம் கொடுத்தது இஸ்லாத்துடைய இறுதி கடமையான ஹஜ்ஜு தான். காரணம், அங்கே வரும்பொழுது எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். மனதளவில் கூட நீங்கள் வேறுபட்டு இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அப்படி தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் நாம். அதனால் நம்ம என்ன செஞ்சிடணும்? இந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடியவர்கள், என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க, என்கிட்ட 50 பேர் வேலை செய்கிறாங்க, நான் யாரு தெரியுமா? அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடாது. எல்லாரும் அங்கே வந்துட்டால் ஒன்று தான். எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அங்கே ஹாஜியார் வாங்க, ஹாஜியார் வாங்க. இங்கே உங்களை எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? சார், ஐஏஎஸ் அதிகாரி அவர், இவர் ஐபிஎஸ், இவர் யார் தெரியுமா? அந்த முதலாளி. இப்படியெல்லாம் நம்மளை சொல்லியிருப்பாங்க. பல அடைமொழிகள் நமக்கு இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டா எல்லாருக்குமே தேசிய மொழி ஒன்று தான், ஹாஜியார். எல்லாரும் அங்கே கூப்பிடக்கூடிய ஒரே வார்த்தை ஹாஜியார். அதனால் இந்த அல்லாஹ்வினுடைய அடிமை என்கிற இந்த மனநிலைக்கு நாம் வந்து விட வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய அமலில் குறைபாடுகள் ஏற்பட்டுடும். என் கூட ஒரு ஹாஜியார் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு பெரிய மல்டி மில்லியனர். பெரும்பாலும் இந்த தனியார் ஹஜ்ஜி சர்வீஸில் வரக்கூடியவங்கெல்லாம் பெரும்பாலும் கோடீஸ்வரங்களாக தான் வருவாங்க. ஒரு 3 இலக்கத்தில் 4 இலக்கத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் தான் வருவாங்க. அப்படி ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு துல்ஹஜ்ஜி பிறை 10 அன்னைக்கு எவங்கிட்டையுமே போய் மொட்டை அடிக்கிறதுக்கு மனசு வரல. ஏன்னா அவன் என்ன பிளேடு போடுறானோ தெரியல. எத்தனை பேரோ உட்காந்த சீட்டில் நான் உட்கார்றதா. ஏன்னா அவர் வீட்டில் தனி பாத்ரூம், அந்த பாத்ரூமில் அவர் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கிறார். இப்படி ஒரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆள்னு வைங்களேன். அவர் நம்ம ஏரியாவில் தான், இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்கிறார். அவர் பேர் சொன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. அவர் அந்த துல்ஹஜ்ஜி பிறை மகரிப் அன்னைக்கு பார்க்குறேன், அவர் மொட்டை அடிக்காமல் இருக்கிறார். அவங்க மனைவி வந்து சொன்னாங்க, இதில் இவர் இன்னும் மொட்டை அடிக்கலை. ஏன் ஹஜ்ஜிமா இன்னும் மொட்டை அடிக்கலை? இந்த மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எத்தனை பிளேடு போட்டிருக்கானோ என்னமோ ஏதோ தெரியல, எப்படி நான் போய் அந்த சேரில் உட்காருவேன் அப்படின்னுக்கிட்டு இருக்கிறார். அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து செய்யுங்க, ஏதாவது வழி இருக்கா பாருங்கள். அவரை நான் கூப்பிட்டேன். நான் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அந்த நேரத்தில் மினாவில் பாத்ரூமில் நான் ஓஎம் அப்துல் காதர் ஹசரத்துக்கு மொட்டை அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஓஎம் அப்துல் காதர் ஹசரத்துக்கு, எங்கள் உஸ்தாதுக்கு நான் மொட்டை அடித்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த காட்சியை பார்த்ததுனால தான் அவர் மனைவி வந்து என்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், ஹசரத்துக்கு அடிக்கிறேன், எனக்கு உஸ்தாதுங்கிறதுனால நான் அடிக்கிறேன். ஹாஜிமார்களாக நம்ம அடிக்க முடியாது, நம்மளுடைய தரம் என்ன, அதனால் முடியாது. ஹாஜிமா நீங்கள் நம்ம ஹாஜி, வேறு வழி இல்லை.
இப்போ ஏன்னா மகரிபுக்கு பிறகு வேறு ஆயிடுச்சு, அடுத்த நாளே வந்துருச்சு. இன்னும் நீங்கள் எஹராம கழட்டாமல் இருந்தால் 10 பேர் கேட்டுக்கிட்டே இருப்பான், துக்கம் விசாரிப்பான். மகரிபுக்கு பிறகுலாம் நீங்கள் எஹராம கழட்டலைன்னா துல்ஹஜ் பிறைய 10 அன்னைக்கு ஏன் நீங்கள் என்ன எஹராம கழட்டல, ட்ரெஸ் எடுத்துட்டு 1000 கேள்வி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும். அதனால் கொண்டு வர சொல்லுங்கம்மா, அவரை வர சொல்லுங்கள், நான் இன்னும் மொட்டை அடிச்சு விட்டுறேன். அடுத்து இந்த இடத்தெல்லாம் அவரை ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள், நான் அங்கே வரேன். அவரை ஒரு இடத்த தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள், நான் வரேன். நான் அந்த இடத்துக்கு அது எங்கள் உஸ்தாதுக்கு மொட்டையெல்லாம் அடித்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்களுடைய மாநில பொருளாளராக இருந்த முகமது மீரான் அதிர்த்து திருச்சிக்காரங்க, அவங்களுக்கு மொட்டை அடித்து விட்டுட்டு, அவங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு மொட்டை அடித்து விட்டாங்க. இப்படியெல்லாம் மாற்றி மாற்றி மொட்டை அடிச்சுக்கிட்டு எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு, நானும் குளித்து முடிச்சுட்டு ஒரு பிளேடு, சேவிங் செட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே போனேன். எல்லாத்தையும் போட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டே அங்கே போயிட்டு அவர்கிட்ட. அங்கே போன உடனே அவர் அது இந்த பிளேடை காட்டுங்க ஹஜ்ரத் அப்படின்னாரு. பிளேடை காட்டுங்க அப்படின்னார். இது உங்களுக்காக இப்போ தான் ஹஜ்ரத் போட்டிருக்கிறேன் அப்படின்னேன். அப்படிங்களா? 10 தடவை திருப்பி பார்க்குறாரு. விலகிக்கிட்டேன். கொடுங்க ஹஜ்ரத், இன்னொரு பிளேடு போட்டுருவோம், உங்கள் கண்ணுக்கு முன்னால் புதுசாக ஒன்று உடச்சி போடுறேன்னு சொல்லி புது பிளேடு ஒன்று கண்ணுக்கு முன்னாலே போட்டு, அதுக்கப்புறமா மெதுவாக பார்த்து அதை சுரண்டி எடுத்து ஆளை ஹாஜியாராக ஆக்கி விட்டேன் நான். அப்போ தான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் இன்னும் அந்த இதை கழட்டி வைக்கலை. தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய தான் யார் என்பதை அவர் இன்னும் கழட்டி வைக்கல. அந்த சூழ்நிலையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா இங்கே லட்சக்கணக்கான பேர் இருக்கிறோம். இந்த இடத்துல இப்படி தான் மொட்டை அடிக்க முடியும், இந்த சூழ்நிலையை நம்ம தான் இப்படி தான் ஏற்றுக்கொள்ளணும் என்று அவருடைய புத்தி சொல்லுது. ஆனால் அதை ஏற்றுக்க முடியல அவரால். கடைசியாக அவருக்கு நான் மொட்டை அடித்து விட்டேன். அவர் சாட்சியாராக ஆனார். எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுடைய பயணத்துக்கு முன்னாலேயே நீங்கள் யார் என்பதை கலட்டி வைத்து விட வேண்டும். இன்ஜினியரு, டாக்டரு, IAS, IPS, என்கிட்ட 100 பேர் வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் இந்த பதவிகளோடு நீங்கள் ஃப்ளைட்டில் ஏறினீங்கன்னா இந்த அமலை திருப்திகரமாக செஞ்சு முடிக்க முடியாது. இதை நீங்கள் இறக்கி வைத்து விடுங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ரோம் நகரத்துக்கு பக்கத்தில் ஃபொஜ்ஜியா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருந்தது. அந்த இடத்துல ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தினுடைய தளபதியாக அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இருந்தார்கள். நீண்ட நாட்கள் முற்றுகையிட்டு அந்த பேச்சுவார்த்தைக்கு எதிரிகள் வந்து விட்டார்கள். வாங்க சமாதானம் பேசி இந்த நகரத்தை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போ அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமாதானம் பேசுவதற்காக வேண்டி முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமாதானம் பேசுவதற்காக வேண்டி குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறாங்க. குதிரையில் போகிறாங்க. அந்த எதிரிகள் முகாமிட்டு இருக்கக்கூடிய, ஏன்னா சண்டைனாக்க ஒரு காட்டில் தான் நடக்கும், அந்த முகாமிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போனதுமே அங்கே கூடாரங்கள் நிறைய அமைக்கப்பட்டிருக்குது. அந்த படையினுடைய தளபதிகள், முக்கியஸ்தர்கள்லாம் ஆளுக்கு ஒரு கூடாரங்களுக்குள்ளாக தங்கியிருக்கிறார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க போனதுமே அவங்களுடைய குதிரையினுடைய மூக்கணாங்கரை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இறங்குங்கன்னு சொன்னார். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க இறங்கினாங்க. இறங்கினதுமே அந்த மூக்கணாங்கரை பிடித்திருந்தவர் சொன்னார், இந்த குதிரையை நான் கட்டி போட்டுறேன், நீங்கள் உள்ளுக்கு போங்க, உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இது என் குதிரை, நான் கட்டி போட்டுறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். இவர்கள் நேராக சென்றார்கள். எங்கே கட்டி போடணும்னு சொல்லி மட்டும் கேட்டாங்க. இடத்தை காட்டினார்கள். இவர்கள் போய் கட்டி போட்டு விட்டார்கள். இவர்கள் நடந்து வருகிற வழியில் சிவப்பு கம்பளை விரித்து வரவேற்றார்கள். ஏன்னா முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு மாபெரும் மாவீரர். எதிரிகள் இவருடைய பெயர்களை கேட்டாலே பயந்துருவான். அந்த மாதிரி ஒரு சூழல். அதனால் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறார்கள். உள்ளுக்கு போன பிறகு மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு கார்பெட் ஒன்று விரித்து அந்த விரிப்புக்கு நடுப்புற பயங்கரமான சிம்மாசனங்கள் எல்லாம் போட்டு அதில் உட்காருங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
இந்த கார்பெட்டு இல்லாத ஒரு தரைப்பகுதியில் நேராக போய் உட்காந்துக்கிட்டு, கீழே போய் உட்காந்துக்கிட்டு, யாருடைய ஏழை எளியவர்களுடைய சொத்துக்களை கொள்ளையடித்து மற்றவர்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அபகரித்து, யார் யாருடைய பணத்தில் இது வாங்கப்பட்டதோ எனக்கு தெரியாது, இதுமாரி நான் உட்கார விரும்பவில்லை, நான் இப்படியே உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி தரையில் உட்கார்ந்துக்கிட்டான். அவன் எதிரி முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பெருசாக நினைக்கிறான். இவர் தன்னை சாதாரணமாக ஆக்கி கொண்டு தரையில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மட்டுமில்லை, இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன பிறகு அவர்களில் உள்ள தளபதி சொல்லுகிறான், என்ன அடிமை மாதிரி போய் உட்காந்துக்கிட்டீங்க? அந்த காலத்தில் அடிமை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது இல்லையா? என்ன அடிமை மாதிரி போய் உட்கார்ந்து கொண்டீர்கள்? நான் அல்லாஹ்வுக்கு அடிமை தான், நான் என் இறைவனுக்கு அடிமை தான் என்று அவர்கள் அந்த இடத்துல அப்படி பொறுப்பாக பவியமாக தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த சூழ்நிலையை கையாண்டதாக ஒரு வரலாறு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எதற்கு இதை நான் சொல்கிறேன் என்றால், இப்படி தான் இந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னை யார் என்று வெளியே தெரியாத அளவுக்கு சத்தம் போடாமல் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு நம்ம போகிறோம். அல்லாஹ்வினுடைய அருள் பார்வை பட்டு கொண்டே இருக்கக்கூடிய இடம் 5 நாட்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம எந்த சில்மிசமும் பேசிடக்கூடாது. கண்ணாலோ கரத்தாலோ வாயாலோ எந்த வகையிலுமே நம்முடைய உடல் மொழிகளில் எந்த வகையிலுமே நமக்கு சில்மிசங்களை வெளிப்படுத்திடக்கூடாது. நம்மளை கண்டுபிடிச்சி வச்சுருப்பான் யாருன்னு, நம்ம எவ்வளோ பெரிய சேட்டைக்காரன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், நல்லவனா கெட்டவனா எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆனாலும் இதை மற்றவர்களும் தெரிந்து கொள்கிற அளவிற்கு நம்முடைய உடல் மொழிகளை, நம்முடைய வார்த்தைகளை வெளியிட்டு விடக்கூடாது. இதை நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். 2 விஷயம், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நீங்கள் இந்த ஹஜ்ஜை செய்யணும். இன்னொன்று, நீங்கள் யார் என்பதை மறைத்து விட்டு ஹஜ்ஜு செய்யுங்கள். எல்லாத்தையுமே சமமாக பாவித்து தான் அல்லாஹ் அங்கே அழைச்சிருக்கிறான். அப்புறம் அங்கே போகும்போது நான் யார் தெரியுமாண்ணா? எல்லாம் சமமானவர்களாகத்தான் அல்லாஹ் அழைச்சிருக்கிறான். நான் யார் தெரியுமா என்று மீசையை முறுக்குவதற்கான சூழ்நிலைகள் அங்கே இல்லை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான முறையில் இந்த ஹஜ்ஜை செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். இதன் காரணமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய ஹஜ்ஜினுடைய அமலை சிறப்பாக ஆக்கி தருவார். எந்த சிரமமும் இருக்காது. மனசை ரெடி பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இந்த அமலை சிறப்பாக செய்துவிட்டு வந்து விடலாம். மனசு சரியில்லைன்னா கஷ்டம்தான். அதே போல் மக்கா மதீனாவில் நம்ம ஹஜ்ஜி செய்கிறதுக்குன்னு போகிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்குறாரு, நான் ஹஜ்ஜி சின்ன வயசில், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுக்கு ஒரு 18-19 வயசு. அப்போவே அவங்க பெரிய மார்க்க ஞானி. சில பேர் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்குறாங்க, நான் ஹஜ்ஜிக்கு போகிறேங்க, என்ன செய்யலாம், அங்கே போய் என்ன அமல் செய்யலாம் என்று சில பேர் கேட்டார்கள். அப்போ அவங்க சொல்லுவாங்களாம், இந்த இடத்துக்கு போய் 2 ரக்காத் தொழுவுங்க, அந்த இடத்துல போய் 2 ரக்காத் தொழுவுங்க, அங்கே போய் யாசின் ஓதுங்க, இங்கே போய் தபாரக் ஓதுங்க, அங்கே போய் அந்த அமலை செய்யுங்க, இங்கே போய் இந்த தஸ்பீஹை ஓதுங்க என்று சில இடங்களை எல்லாம் அப்படியே சொல்லி இந்த அமல்களை எல்லாம் செய்யுங்க போங்க என்று சொல்லி அனுப்புவார்களாம். இவங்க 21 வயசில் முதல் ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு வந்த பிறகு இவங்ககிட்ட யாராவது நான் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறேன், ஏதாவது ஒரு வழிகளை சொல்லிக் கொடுங்களேன் என்று கேட்டால் அவங்க சொல்லுவாங்களாம், ஹஜ்ஜி செய்யுங்க போதும். எப்படி? ஹஜ்ஜி செய்யுங்க போதும், அதுதான் அமல், பெரிய அமல். அங்கே போய் தொழுகிறது, இங்கே போய் தொழுகிறது, இங்கே போய் யாசின் ஓதுறது, தபாரக் ஓதுறது, இதெல்லாம் இல்லை. ஹஜ்ஜிக்காக வேண்டி நீங்கள் போகிறீங்க, ஹஜ்ஜா செஞ்சுட்டு வாங்க. இதை விட பெரிய உயர்ந்த சிறந்த அமல் எதுவுமே கிடையாது என்று சொல்லுவார்களாம். காரணம், நீங்கள் ஹஜ்ஜிக்கு போய் பாருங்கள், தலைவரி கோலமாக லட்சோப மக்கள், பல மொழிகளில் பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள், சுபஹானல்லாஹ், கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மனசு உருகிடும். உருகாதவர்களுக்கும் மனசு உருகிடும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சிகளாக இருக்கும். அதே போல் இந்த ஹஜ்ஜியுடைய அமல்களில் சிரமங்கள் அதிகமாக ஏற்படும். பொதுவான சிரமங்கள், நீங்கள் ட்ராவல்ஸில் போவீங்க, நம்ம தனியார் ஹஜ் சர்வீஸில் போவீங்க, அதே போல் கவர்மெண்ட் ஹஜ் சர்வீஸில் போவீங்க, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு அவங்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. இந்த ஏற்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒரு சிரமம் ஏற்படும். 10 மணிக்கு பஸ்ஸு சொல்லியிருப்பாங்க, மதியம் 2 மணி ஆயிருக்கும், பஸ் இருக்காது.
உடனே நம்ம ட்ராவல்ஸ் ஓனர்கிட்ட போய் என்னங்க 10 மணிக்கு பஸ் சொன்னீங்க, 2 மணி ஆச்சு இன்னும் பஸ் வரலையே. அப்போ அவர் சொல்லுவார், இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும் ஆச்சியார். இப்படி தான் அவர் 30 தடவை சொல்லியிருக்கிறாரு. 40 தடவை சொல்லியிருப்பாருன்னா 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும், இன்னும் 10 நிமிஷத்தில் பஸ் வந்துடும். நமக்கு பொறுமை இழந்துருவோம். ஏதோ ஒரு மர நிழல்ல, ஏதோ ஒரு கட்டடத்துடைய நிழல்ல, அல்லது வெயில்ல எங்கேயோ நின்றுட்டு கிடப்போம். 4 மணி நேரமாக நின்றுருப்போம். அவர் என்ன செய்வார்? அந்த கூட்டத்தில் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் வந்து சேருமா? சேர்க்க முடியுமா? ஆனால் அங்கே ஹாஜிகள் என்ன செய்வாங்கன்னா, சில பேர் இயற்கைத்தன்மை, அவங்களுடைய இயற்கைத்தன்மை வெளியே வந்துடும். நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நான் 7 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்திருக்கிறேன், நீங்களாம் இதை செய்வீங்கன்றது தானே நான் வந்தேன், இல்லை நான் ஹஜ் கமிட்டிலேயே போயிருப்பேனே என்றெல்லாம் சில பேர் வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அந்த ஹஜ்ஜுடைய அமல், ஹஜ்ஜுடைய காரியம் இது நம்முடைய கைகளில் இல்லை. எல்லாத்தையுமே அல்லாஹ் தான் தன்னுடைய கையில் வச்சிருக்கிறான். உங்களுக்கு பஸ் வரணும்னா அல்லாஹ்வை விட்டாதான் பஸ் வரும், இல்லாட்டினா வராது. 2018 அல்லது 19 இருக்கும், ஹஜ்ஜுக்கு போயிருந்தோம். எங்களுடைய பஸ்ஸு இந்த இடத்துல நிற்குது. எங்களை இப்படியே இறக்கி விட்டுட்டா ரோட்டை கிராஸ் பண்ணி நாங்கள் அப்படியே கீழே இறக்கிடுவோம். ஒரு 100 அடி தூரத்தில் தான் எங்களுடைய இருப்பிடம், வெறும் 100 அடி தூரத்தில் தான் எங்களுடைய இருப்பிடம். பஸ்ஸை நிற்க விட மாட்டேங்கிறான் போலீஸ்காரன், இறக்கக்கூடாதுங்கிறான். 2 வாசல் பக்கமும் 2 போலீஸ்காரன் நின்றுட்டு இறக்காத நீ போங்கிறான். ஆனால் நாங்கள் எதிரில் நிற்கிறோம், நாங்கள் அந்த பக்கம் தான் இறங்கணும். பஸ்ஸை துரத்தி அடித்து, ஏன்னா பின்னால் 1000 பஸ்ஸு நிற்குது, எங்களுக்கு முன்னால் 300 பஸ்ஸு நிற்குது. ஒரு நிமிஷ நேரம் கூட எங்களை நிற்க விடாமல் அப்படியே துரத்தி அடித்து ஒரு மதியம் ஒரு 11:45 மணிக்கு அங்கே வந்து திரும்ப இறங்குறோம். அந்த இடத்துல திரும்பவும் எந்த இடத்துல இறக்கி விட மாட்டேன்னு சொன்னானோ அந்த இடத்துல இப்போ போலீஸே இல்லை, அங்கே வந்து இறக்கி விட்றான். இறங்கணும், போயிட்டோம். அங்கே போன பிறகு தான் தெரியுது, அன்னைக்கு துல்ஹஜ் பிறை 10, அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு அளவு கடந்த மக்கள் அந்த பாதைகளில் நடந்து போய் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதித்து ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் நம்மகிட்ட சொன்னது 13 பேர் இறந்து போயிட்டாங்க, 17 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்த நம்முடைய சகோதரர்கள், டாக்டர்கள் நமக்கு சொன்ன தகவல் இது. ஆயிரக்கணக்கான பேர் அள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம். அந்த 2 மணி நேரம் 4 மணி நேரம் 2 மணி நேரம் 4 மணி நேரம் எங்கேயோ நிற்கிறோம். ஹரம் ஷரீஃப் வாசலில் போய் உட்காந்துருந்தோம். 1ஆம் நம்பர் கேட்டு எத்தாப்புல நிற்கிறோம், பஸ்ஸுலேயே நிற்கிறோம், பஸ்ஸுக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம். சாப்பிடல, தண்ணி இல்லை. ஆனால் எங்கேயோ கொண்டு போய் அல்லாஹ் தஆலா நம்மளை நிற்க வச்சு காப்பாற்றி கொண்டு வந்து விட்டுட்டான். எங்களை காலையில் விடியகாலம் 5:30 மணிக்கு இறக்கி விட்டுருந்தான்னா 10 பேர் எங்களை மிதிச்சிருப்போம். அங்கே ஜனாசாக்களில் ஒருவராக நாங்கள் இருந்திருப்போம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒன்றையும் தாமதப்படுத்துவதற்கு ஒன்றுக்கும் காரணம் இருக்கிறது. அதனால் எது நடக்குதோ, எந்த நேரத்தில் நடக்குதோ அது அப்படியே நடக்கட்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதான் கலாக்கதிர். இதை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஹஜ் நமக்கு சுமூகமாக முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய சிரமத்தில் தான் போய் முடியும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளை போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்க. ஃபாத்திமா பக்கத்தில் போய் உட்காந்து மகளுடைய கைகளை பிடித்து கொண்டு தலையில் நெத்தியில் கை வைத்து பார்த்து, கழுத்தில் கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு, எப்படிமா இருக்குது? அப்பா, நேற்றை விட நீ கொஞ்சம் ஜுரம் அதிகமாக தான் இருக்குது, பொறுத்துக்க. இப்போ ரசூல்லா ஃபாத்திமா அம்மா சொல்கிறாங்க, பாப்பா ஏதாவது ஓதி விடுங்களேன், துவா செய்யுங்களேன், ரொம்ப கடுமையாக இருக்குது, தாங்க முடியல, வீட்டுக்காரருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்குது, சமைக்கணும் முடியல, ஏதாவது செய்யுங்களேன். இல்லை ஃபாத்திமா, பொறுத்துக்க, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தில் எல்லா பெண்களுக்குமான தலைவி பொறுப்பை உனக்கு கொடுப்பான், பொறுத்துக்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சொர்க்கத்தில் எல்லா பெண்களுக்குமான தலைவி பொறுப்பை கொடுப்பான், அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க.
உடனே அந்த மனநிலையிலையும் அந்த சூழ்நிலையிலையும் அந்த உடல்நிலையிலையும் ஃபாத்திமா அம்மா கேட்டாங்க, பாப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னால் மரியம் சொர்க்கத்தின் தலைவின்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ என்னையும் தலைவின்னு சொல்கிறீங்களே, ரெண்டு கிராஸ் ஆகுது இல்லை? ஃபாத்திமா அம்மா இப்படி ஒரு வார்த்தை கேட்டாங்க. கேட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லைம்மா, மரியம் அவங்க சமுதாய பெண்களுக்கு தான் தலைவி, நீ அவங்களுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த சமுதாய பெண்களுக்கும் நீ தலைவி என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பிறகு ஃபாத்திமா அம்மையார் அவர்கள், சரி வாப்பா, இந்த சூழ்நிலையை நான் பொறுத்து கொள்கிறேன், கஷ்டம் இருக்க தான் செய்யும், கஷ்டத்தை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா லேசாக போயிடும், உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும், உங்களுக்கு நன்மைகள் நிறையா கிடைக்கும், உங்களுடைய பதவிகள் உயரும், அடுத்தடுத்த அமல்கள் இன்னும் லேசாக ஆகும். ஆனால் நீங்கள் இந்த சிரமங்களை சகித்து கொள்ளவில்லை என்றால் சிரமம் உங்களுக்கு தான். பஸ்ஸில் போவோம், டிரைவர்கிட்ட போய் கேட்போம், எத்தனை மணிக்கு அந்த பஸ்ஸு போய் சேரும் திருநெல்வேலிக்கு? போகும்போதே காலையில் 8 மணிக்கு போயிடுங்க. ஏறி உட்காந்தாச்சு, கண்டக்டர் டிக்கெட் எடுக்க வருவார், பஸ் எத்தனை மணிக்கு போய் சேரும்? மேலே எங்கேயும் பார்த்துட்டு 8 மணிக்கு போயிடுங்க. டிக்கெட்டெலாம் எடுத்துகிட்டு போவார். திரும்பி போகும்போது திரும்ப இவர், பஸ் எத்தனை மணிக்கு போவோம்? 8 மணிக்கு போவோம் அப்படிம்பார். பஸ் எங்கே இடையில ஒரு இடத்துல சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு ஒன்றுக்கு போட்டுருப்பாங்க. அப்போ போய் கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட இன்னொருத்தர போய் கேட்பேன், பஸ் எத்தனை மணிக்கு போய் சேரும்? 8 மணிக்கு போவோம். இவர் திருநெல்வேலிக்கு போகிறாரு, இவரும் திருநெல்வேலிக்கு தான் போகிறாரு. நான் தான் 10 தடவை கேட்டேன், கண்டக்டரை மாற்றி டிரைவர்கிட்ட மாற்றி கண்டக்டரை மாற்றி டிரைவர்கிட்ட மாற்றி. இவரும் திருநெல்வேலிக்கு தான் போகிறார், ஆனால் இவர் பேசாமல் படுத்து கிடக்கிறார், நல்லா தூங்குறார். இவருக்கு தூக்கமே வரல. 2 பேரும் ஒரு இடத்துக்கு தான் போகிறாங்க, அது பஸ்ஸு போகிற இடத்துக்கு தான் போய் சேரும். நீ 10 தடவை கேட்டால் 10 நிமிஷத்துக்கு முன்னால் போயிட போதா? இல்லை நீ கேட்காம இருக்கிறதுனால இவருக்கு 10 நிமிஷம் பின்னால் போயிட போதா? எது நடக்குமோ அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் என்ன பதறினாலும், நீங்கள் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நினைத்தாலும் எதுவும் அங்கே நடக்காது. எதுவும் அங்கே நம்முடைய கைகளில் இல்லை. எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய கைகளில் வச்சிருக்கிறான். ஒரு பொம்மலாட்டம் தான், இப்படி இழுத்தானாக்க பொம்மை ஆடுற மாதிரி, கை தூக்குற மாதிரி, இப்படி இழுத்தாக்க கால் தூக்குற மாதிரி இறைவன் ஒவ்வொரு பஸ்ஸையும் ஒவ்வொரு ஹாஜியும் அங்கே நடத்தி கொண்டு இருக்கிறான். அதனால் இந்த மனநிலைகளை நம்ம சரியாக வச்சுக்கணும். இல்லாட்டினா ஹஜ்ஜுடைய அமல்கள் ரொம்ப சிரமமாக போயிடும். சாதாரணமாக ஒரு ரெங்கநாதன் தெருவில் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வர முடியல, ஒரு டி நகரில் போயிட்டு ஒரு நகை வாங்கிட்டு நம்மளால் வந்துட முடியல, ஒரு பயங்கரமாக போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே ஒரு கார் எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நம்மளால் போயிட்டு வர முடியல. 30 லட்சம் பேர் அங்கே நிற்கிறாங்க, எப்படிங்க போயிட்டு வர முடியும்? அங்கே போயிட்டு வர்றதுக்கு மனநிலை மட்டும்தான் தேவை. இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக உள்ள செய்திகள். நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அசத்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் நினைக்கக்கூடாது. மனசு சரியாக இருந்துச்சுன்னா அமல் லேசு, மனசு சரியில்லைன்னா அமல் கஷ்டம். 5 நாள் அமல்கள் லேசாக வேண்டும் என்றால் மனசை லேசாக வச்சுக்கிங்க. 8 மணிக்கு வர வேண்டிய சாப்பாடு காலையில் சமயங்களில் 11 மணிக்கு வரும், வரும்போது சாப்பிட்டுக்குவோம் என்று நீங்கள் இருந்து விட்டால் நிம்மதி. என்ன 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, இன்னும் சாப்பாடு வரல என்று நீங்கள் கேட்டால் நிம்மதி உங்களுக்கு தான் போகும். பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த காஜியார் அந்த காஜியார் அந்த காஜியார் என்ன சொல்லுவாங்க? அவங்களும் தான் என்னையா பண்ணுவாங்க, எல்லாரும் அந்த பக்கம் சாஞ்சிடுவாங்க. அதை கேட்டோன்னே இவருக்கு வேறு இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். இது யதார்த்தமான சூழ்நிலைகள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஹஜ்ஜுடைய அமலை, இந்த ஹஜ்ஜினுடைய செயல்களை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்வதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் இந்த ஹஜ்ஜுடைய இங்கேருந்து நம்ம புறப்படுறோம், மனசை நீங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனநிலைகள் நல்லா இருப்பதோடு உங்களுக்கு தேவையான என்னென்ன சாமான்களை எடுத்து செல்ல வேண்டும். நாம் எத்தனை நாளுக்கு அங்கே தங்க போகிறோம்? 15 நாள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 20 நாள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 25 நாள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 35 நாள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க, 40 நாள் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் பல நாட்களில் பேக்கேஜ் இருக்குது. நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கிறீங்கன்னு தெரியல. எத்தனை பேக்கேஜில் இருந்தாலும் எல்லாருமே 2 எஹ்ராம்களை எடுத்துக்கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் 2 எஹ்ராம் இருக்க வேண்டும். இந்த ஹஜ்ஜுடைய கடைசி அந்த 5 நாள் இருக்குது இல்லையா, மினாவுக்கு போகக்கூடிய அந்த 5 நாட்கள், இரவு 10 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு மேலே உங்களுக்கு பஸ்ஸு வரும்.
பஸ்ஸு வந்த உடனே பஸ்ஸுக்கு முன்னாலேயே மினாவுக்கு போகிறதுக்கு சொல்லி தனியாக ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்குக்கு உள்ள ஒரு இஹ்ராம் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான மருந்து மாத்திரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய அத்தியாவசிய தேவையான செல்ஃபோன் மற்ற அந்த மாதிரி என்னென்ன தேவையோ கொஞ்சம் பணம் காசு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பஸ்ஸு வந்தோடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கையில் ஏறி உட்காந்துருங்க. உங்களை கொண்டு போய் மினாவில் இறக்கி விட்ருவாங்க. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு விடியாமல் 2 மணிக்குன்னு இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு வழிகாட்டி அழைத்து சென்று உங்களுடைய மினாவுடைய டெண்டுக்குள்ளே கொண்டு போய் விடுவாங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தேர்ந்தெடுத்து படுத்துங்க. உங்களுடைய இடத்துல உங்களுக்கு மொத்தமாக எண்ணி 17 இன்ச்சு அல்லது 18 இன்ச்சு தான் இடம் கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் 20 இன்ச்சு கூட இருப்பீங்க. நீங்கள் 20 இன்ச்சு இருப்பீங்க அகலாம். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் 16 இன்ச்சு 17 இன்ச்சு 18 இன்ச்சு தான். பக்கத்தில் ஒருத்தர் 20 இன்ச்சு, நீங்களும் 20 இன்ச்சுன்னு வச்சுங்க, போச்சு. பக்கத்தில் ஒருத்தர் 14 இன்ச்சு சின்ன பையன், நீங்கள் ஒரு 20 இன்ச்சு, அவர் இடத்த நீங்கள் கொஞ்சம் ஆக்கிரமிச்சிக்கலாம். கபிரிஸ்தானை விட கொஞ்சம் கம்மியாக தான் இடம் இருக்கும். அங்கே கபிரிஸ்தானை விட இடம் கம்மியாக தான் கொடுப்பாங்க. மினாவிலையும் முஸ்தலிஃபாவிலையும் முனாவிலையும் அரஃபாவிலையும். அப்போ நம்ம மினாவில் கொண்டு போய் நம்ம செருப்பை கால் மாட்டில் ஒரு பெட்டு கொடுத்துருப்பாங்க, பெட்டுக்கு அடியில் தான் வச்சுக்கணும். நம்ம கொண்டு போன பைய அதுதான் நமக்கு தலைவாணியாக வச்சுக்கணும். இப்படி தான் நீங்கள் அங்கே படுத்து கிடக்கணும். அந்த ஃபஜ்ரு, லுஹுரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா 5 வக்து நம்ம அங்கே தொழுகுவோம். மினாவில் ஃபஜ்ரு, லுஹுரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா 5 வக்து நம்ம அங்கே தொழுகுவோம். அங்கே உங்கள் பள்ளி உங்களுடைய இமாம் உங்களுடைய வழிகாட்டி எத்தனை ரக்காத்து தொழுகணும்னு சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே தொழுதுருங்க. 2 ரக்காத்தா 4 ரக்காத்தா அங்கே என்ன தொழுகணும்னு சொல்கிறாங்களோ உங்கள் இமாம் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பின்னால் போயிடுங்க. அது ஆமன்னா சல்லம்னான்னு போயிட்டோம்னா நிம்மதியாக அந்த அமல்களை செஞ்சுட்டு வரலாம். நான் ஒரு புக்கில் படித்தேனே, எங்கள் ஊரில் ஒரு அஜத்து சொன்னார் அப்படின்னு நீங்கள் பிரச்சனை பண்ணிங்கன்னா அமலில் கொலாப்ஸ் ஆகிடும். அங்கே 10 பேர் என்ன செய்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடுங்க. அங்கே மினாவில் லொஹர் தொழுகைக்கு பிறகு தான் மினாவுடைய நேரம் ஆரம்பமாகும். மினாவுடைய நேரம் ஆரம்பமானதிலிருந்து நம்முடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அதனால் என்னென்ன துவாக்கள் கேட்கணும்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு போயிடுங்க. அதே போல் நம்ம அதிகமாக எதுவும் கேட்க மாட்டோம். 2 நிமிஷம் அல்லாட்ட கையை எழுந்தினோம்னா கை ஒரு பக்கம் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்படியே தூக்கிட்டு இருக்கிறதுனால இன்னொரு பக்கம் கேட்குறது போல கேட்டே முடிச்சிடுவோம். 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும். கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. என்ன கேட்கலாம் ஏதாவது 2 கார் கேட்டோம், 3 பங்களா கேட்டோம், மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் கேட்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதுதானா? இது மட்டும்தான் கேட்க வேண்டுமா? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய துஆக்கள் புத்தகங்கள் இருக்குது இல்லையா, வலாயிஃபு புத்தகங்கள், அந்த துஆக்கள் புத்தகங்களை நீங்கள் எடுத்து சென்று விடுங்கள். அரபி தெரிஞ்சால் அரபி துவா ஓதுங்க, இல்லை தமிழ் தெரிஞ்சாக தமிழ் துவாக்களை அங்கே போய் ஓதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா ஒன்று கேட்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ் என்னுடைய நகை கண்களை அழகாக்குவாயாக. இந்த நகை இருக்கு இல்லையா, இந்த சதைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலாப்புறம் மாதிரி இருக்கும் வெள்ளையாக, அதுக்கு பிறகு பார்த்தோம்னா சிவப்பாக இருக்கும். இந்த நகம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த நகை கண்களை அழகாக்குவாயாகன்னு ரசூலுல்லாஹ் கேட்டிருக்காங்க துவா. நீங்கள் என்னைக்கா வாழ்நாட்டில் கேட்டிருக்கீங்களா? கேட்டதே கிடையாது. ஆனால் பெருமானார் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன அத்தியாவசியமான தேவைகளோ அந்த துவாக்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. அந்த துவாக்கள் அடங்கிய புத்தகங்களை வாங்கி வைத்து கொண்டு நீங்கள் அங்கே துவா செய்யும். லுஹர்லேருந்து அசர் தொழுது முடிச்சிட்டோம், அதுக்கு பிறகு டீ காஃபி இருக்கும், சாப்பிடுங்க, அப்போவும் துவா செய்யுங்க. மக்ரிபுக்கு பிறகு முடிஞ்சால் தஸ்பீ நஃபில் தொழுகுங்க. 300 ரக்காத்து 300 தஸ்பீ நஃபில் இருக்குது இல்லையா, நாங்களாம் இமாம் ஜமாத்தோட தொழுக வைப்போம். ஏன்னா ஜனங்களை ஹாஜிகளை கொஞ்சம் நேரம் விட்டுட்டோம்னா எதாவது பேசிக்கிட்டு கடையாக சுற்றிக்கிட்டு அடுத்த ஹாஜிகளை போய் தேடிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் தொழுக வைப்போம், நாங்கள் திக்ர் செய்ய வைப்போம். மக்ரிபுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு நீங்கள் உறங்கி விடுங்கள், உடனே உறங்கி விடுங்கள். சாப்பிட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு திரும்ப பஸ்ஸு வரும் அரஃபாவுக்கு போகிறதுக்கு. அரஃபாவுக்கு போகும்போது இங்கே இருந்து எல்லா சாமான்களையும் எடுத்து செல்லக்கூடாது.
அரஃபாவில் போய் மாற்றுறதுக்கு தேவையான ஒரே ஒரு இஹ்ராமை மட்டும் எடுத்துக்கொண்டு, தேவையான மருந்து மாத்திரைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு, அரஃபாக்குன்னு ஒரு பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பேக் எடுத்துட்டு நேராக அரஃபாவுக்கு போயிடுங்க. அங்கே விடிகாலம் போய் சேருவோம். அங்கே அரஃபாவில் லுஹர் நேரம் வரையிலும் நம்ம தூங்கலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம், என்னென்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதான். லுஹருடைய நேரம் வந்த பிறகு அங்கே அரஃபாவுடைய நேரம் ஆரம்பமாகிவிடும். ஜம்மு கசரு செஞ்சு எல்லோரும் தொழுகுவாங்க. அங்கேயும் அப்படி தான். அங்கே உங்களுடைய இமாம் என்ன தொழுக சொல்லுகிறாரோ அதை தொழுது கொள்ளுங்கள். எப்படி தொழுக சொல்லுகிறாரோ அப்படி தொழுது கொள்ளுங்கள். அதனால் ஜம்மு கசரு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அங்கே சில பேர் அஜித்குமாருக்கு வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் லொகருடைய நேரத்தில் லொகரையும் அசருடைய நேரத்தில் அசரையும் தொழுகுங்க அப்படிம்பாங்க. அதை மட்டும், அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட வேண்டாம். அங்கே ஜம்மு கசரை செஞ்சு தொழுது விட்டு அதற்கு பிறகு திக்ர் மஜ்லிஸ், அதற்கு பிறகு கொஞ்சம் நேரம் பயான் போன்ற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா முதல் வானத்திற்கு பகலில் வருகிறான். லைலத்துல் கத்ருடைய இரவில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இரவில் வரான். ஷபே பராத்துடைய இரவில் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு இரவில் வரான். ஆனால் அங்கே அரஃபாவில் அல்லாஹ் தஆலா பகலில் முதல் வானத்துக்கு வரான். நம்மளை மட்டுமே விசேஷமாக பார்க்குறதுக்கு வரான். உலகத்தில் கூட எல்லா மக்களையும் விட்டுட்டு ஹாஜிகளை மட்டுமே கவனிக்க வரான். அப்போ அந்த இடத்துல நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டும். நம்முடைய ஸ்பெஷல் துவாக்களை எல்லாம், அந்த துவா புத்தகங்களை எல்லாம் நம்ம அங்கேயும் ஒருத்தர் ஓதிக்கொள்ள வேண்டும். மகரிபுடைய நேரத்தில் உங்களை பஸ்ஸில் ஏற சொல்லிவிடுவாங்க. பஸ்ஸில் வந்து ஏறிடுங்க. உங்களுக்கு அங்கேருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்துடுவோம். முஸ்தலிஃபாவில் அதே போல் ஜம்மு கசராக மகரிபையும் இஷாயும் சேர்த்து தொழுது கொள்ள வேண்டும். அந்த இரவு அங்கே தங்க வேண்டும். அங்கேருந்து தங்கி ஃபஜ்ரையும் அங்கேயே தொழுத பிறகு பஸ்ஸில் ஏறிட்டோம்னா நம்மளை கொண்டு வந்து இறக்குற நேரத்துக்கு மினாவுக்கு வந்துட வேண்டியதுதான். மினாவில் வந்துட்டோம்னா அன்றைக்கி 4 காரியங்கள் செய்தாக வேண்டும். துல்ஹஜ் பிறை 10 அன்னைக்கு நம்ம முதல்ல செய்யக்கூடிய காரியம், 3வது ஷைத்தானுக்கு, படா ஷைத்தான் சொல்லுவாங்க, அவனுக்கு மட்டும் 7 கற்களை அடித்து விட்டு, இந்த வருஷம் ஒரு விசேஷமாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எல்லா ஹாஜிகளுக்கும் ஷைத்தானுக்கு கல் மினாவில் முஸ்தலிஃபாவில் போய் பொறுக்கிக்கிட்டு இருப்போம்ல, கல்லை கூட பொறுக்கி வச்சிடறான். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் உங்கள் தலைமாட்டில் அரஃபாவில் கல் இருக்கும். எங்களுக்கு கொடுத்த என்னென்னலாம் கொடுப்பேன் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அவன் எழுதியிருக்கிறான், நான் உங்களுக்கு கல் கொடுப்போம். இதுக்கெல்லாம் எங்கிட்ட சேர்த்து காசு வாங்கிட்டான், தனியார் ட்ராவல்ஸுக்காரர்கிட்ட. அந்த மாதிரி அந்த கற்களையெல்லாம் எடுத்து சென்று ஜமரத்துல் அகபாவில் அந்த ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்களை அடிக்க வேண்டும். அது நீங்கள் காலையிலிருந்து எப்போ வேண்டுமானாலும் போய் அடிக்கலாம். லுஹருக்கு பிறகு போய் அடிப்பது சிறந்தது. அசருக்கு போய் அடிச்சிங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்களும் ஷைத்தான் மட்டும்தான் இருப்பீங்க. தனியாக அடிச்சுட்டு வந்துடலாம். நாங்கள் அப்படி தான் அழைத்து செல்வோம். மக்களுக்கு சிரமம் இல்லாத ஒரு நேரத்தில் போயிட்டு ஷைத்தானை கல்லடிச்சிட்டு வந்துடுவோம். அப்படி அன்னைக்கு ஷைத்தானுக்கு கல்லடிக்கணும். பிறகு வந்த பிறகு மொட்டை அடிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் குர்பானி கொடுக்கறதுக்கு காசு கட்டியிருப்போம். கவர்மெண்ட்டு குர்பானி கொடுத்துருவாங்க. 3 காரியம். ரூமுக்கு வந்ததுமே இஹ்ராமை கலைந்து விட்டு ஆடைகளை, புது ஆடைகளை உடுத்தி கொள்ள வேண்டும். அன்று இரவு அங்கேயே இருந்துருங்க. இரவு 3இல் 1 பகுதி நேரம் இரவில் மினாவில் தங்கியிருப்பது வாஜிப், கட்டாய கடமை, தங்கியிருக்க வேண்டும். அதான் நீங்கள் அங்கே தான் தங்கணும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், நாங்கள் போய் அஜீசியாவில் தங்கிடுறோம், போயிடக்கூடாது. அங்கே தங்கியிருந்து விட்டு மறுநாள் பிறை 11 பகலில் 3 ஷைத்தானுக்கும் கல்லடிக்க வேண்டும். லுஹருக்கு பிறகு செல்வது சிறந்தது. அங்கே போய் கல்லடிச்சிட்டு திரும்பவும் வந்துடணும். அன்று இரவு பிறை 12 இரவு நள்ளிரவில் ஒரு 11 மணிக்கு பிறகு அல்லது 10 மணிக்கு பிறகு மினாவிலிருந்து நீங்கள் புறப்பட்டீங்கன்னா, ஏன்னா 3இல் 1 பகுதி நேரத்தை அங்கே தங்கிடுவோம், கடமை முடிஞ்சிடும். 6:30 மணி 7 மணிக்கு வந்துச்சுனாக்கா நம்ம 10 மணிக்கு அந்த இடத்துல தங்க வேண்டிய கடமை முடிஞ்சு போயிடும். மினாவில் தங்க வேண்டிய கடமை முடிஞ்சு விடும். 10 மணிக்கு மேலே நீங்கள் அங்கேருந்து புறப்பட்டு நடந்து போனீங்கன்னா ஹரம் ஷரீஃபில் போய் தவாஃபு ஜியாரா செய்து விட்டு வந்து விடலாம். நார்மல் ட்ரெஸ்ஸில் தான் இருப்போம். அங்கே காபத்துல்லாவுக்கு போய் தவாஃப் செய்துவிட்டு சை செய்துவிட்டு மீண்டும் மினாவுக்கு வந்து விட வேண்டும். அந்த இரவிலேயே நீங்கள் உங்களுடைய 10 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னா மினாவுடைய எல்லையை நீங்கள் முடிக்கும் போது மணி 11:30 மணி ஆகிடும். ஏறத்தாழ 4:30 மணி நேரம் 5 மணி நேரம் மினாவில் தங்கினதாக ஆகிடும். இரவில் பாதி நேரம் தங்கினதாக ஆகிடும். அங்கே போய் தவாஃபு ஜியாராவை செய்துவிட்டு வந்து விட்டோம் என்றால் அன்று நம்முடைய பகல் காரியங்களில் தூங்கி இருந்துட்டு அன்று அசருக்கு பிறகு
மாலை வெயிலெலாம் குறைஞ்ச பிறகு அங்கேருந்து புறப்பட்டு நேராக போய் ஷைத்தானுக்கு மீண்டும் ஒரு முறை 3 ஷைத்தான்கள் கல்லை அடித்து விட்டு அப்படியாக புறப்பட்டு நடந்தே அஜீஸாவுக்கு போயிடலாம். உங்களுடைய ஹாஜிகள்லாம் தனியார் ட்ராவல்ஸுக்காரங்கள்லாம் இப்படி தான் அழைச்சிட்டு போவாங்க. பெரும்பாலும் ஹஜ் கமிட்டியில் போயிருக்கவங்களையும் அப்படி தான் அழைச்சிட்டு போவாங்க. இப்படி தான் போக சொல்லுவாங்க. அசருக்கு பிறகு புறப்பட்டோம்னா அப்படியே போய் ஷைத்தானு கல்லடித்து விட்டு அப்படியாக நாம் அஜீஸியாவுக்கு நாம் தங்கியிருக்கக்கூடிய ரூமுகளுக்கு சென்று விடலாம். ஹஜ்ஜுடைய 5 நாள் இப்படி தான் போகணும். இப்படி போனால் எல்லாருக்கும் லேஸ். அல்லது உங்களுடைய ட்ராவல்ஸுக்காரங்க என்ன 10 பேர் செஞ்சு முடிவு செய்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்களாக தனியாக நான் ஏதாவது செய்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அந்த சிரமம் உங்களை சார்ந்தது. அதற்கும் அந்த ட்ராவல்ஸுக்காரங்களுக்கும் அல்லது ஹஜ் கமிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சிரமம் மட்டுமே உங்களுக்கு சொந்தமானது. 10 பேர் சேர்ந்து செஞ்சிட்டோம்னா சிரமம் இல்லாமல் போயிடும். தனியாக செஞ்சோம்னா அது சிரமமாகத்தான் அது முடியும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம் இந்த ஹஜ்ஜுடைய பயணம். இந்த ஹஜ்ஜு பயணத்தை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிங்க. அதே போல் அங்கேருந்து நம்ம மதீனாவுக்கு வருவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செய்வோம். மக்காவில் நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் 3 அமல் தான். ஹஜ்ஜு செய்கிறது, உம்ரா செய்கிறது, தவாப் செய்கிறது. இதை தாண்டின எல்லா அமல்களையும் இங்கேயே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். அங்கே மட்டுமே செய்யக்கூடிய அமல் இந்த 3 தான். அங்கே மட்டுமே செய்யக்கூடிய அமல் இந்த 3 தான். இங்கே தவாப் செய்ய முடியாது, இங்கே உம்ரா செய்ய முடியாது, இங்கே நஃபில் தொழுகலாம், இங்கே குர்ஆன் ஓதலாம், இங்கே ஸலவாத் ஓதலாம், இங்கே நோன்பு வைக்கலாம், இங்கே நீங்கள் தான தர்மங்களை செய்யலாம். அது அங்கேயும் போய் செய்யலாம். ஆனால் அங்கே செய்ய வேண்டிய ஆக சிறந்த அமல் தவாஃபு, உம்ரா, ஹஜ், இந்த 3 தான். அதே போல் மதீனாவுக்கு வந்துட்டால் 3 அமல்கள். அங்கேயும் 3 அமல் தான். மக்காவில் 3 அமல், மதீனாவில் 3 அமல். மக்காவில் 3 அமல்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியும். மதீனாவில் 3 அமல்கள் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரவுலா ஷரீஃபுக்கு வந்து ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறது. அபூபக்கர் நாயகம், உமர் நாயகம் இவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்வது முதல் அமல். 2வது ரவுலத்துல் ஜன்னாவில் தொழுகிறது. 3வது மஸ்ஜித் நபவியில் தொழுகிறது. இந்த 3 அமல் தாங்க. வேறு அமல்களே அங்கே கிடையாது. அந்த தினம் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நீங்கள் தொழுகுங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்க, ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் ரசூலுல்லாவுக்கு ஸலவாத்து சொல்லுங்கள், நல்ல முறையில் அழகான முறையில் சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி தருகிறார். அல்லாஹ் சொன்ன தொழுகையை தொழுகிறோம், அல்லாஹ் சொன்ன நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ் சொன்ன ஹஜ்ஜை செய்கிறோம். அல்லாஹ் சொன்ன ஸலவாத்தை நம்ம ஓதுறோமா அதிகமாக ரசூல்லா மேலே? அல்லாஹ் சொன்ன சலாமை ரசூலுல்லாஹ்க்கு சொல்கிறோமா? ஸலவாத்து கூட ஓதிடுறோம். அல்லாஹ் சொன்ன சலாமை சொல்கிறோமா? சல்லிமோ தஸ்லீமா. அல்லாஹ் சொல்கிறான் அழகான முறையில் சொல்லுங்கிறான், சிறப்பான முறையில் சொல்லுங்கிறான் சலாமை. நம்ம என்னைக்கு ரசூலுல்லா மேலே சலாம் சொல்லியிருக்கிறோம்? ரொம்ப குறைவு. ஆனால் நீங்களாம் சொல்ல மாட்டீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால தான் அந்த அல்லாஹ் தஆலா சலாமை கொண்டு வந்து நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கிறான். 2 ரக்காத்துக்கு தொழுகையில் உட்காந்துருக்குறோம், 4 ரக்காத்து தொழுகையில் உட்காந்துருக்கோம். அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வ தய்யிபாத்து வரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து. முழுசா வெறும் சலாம் அலைக்கும் மட்டும் இல்லை, வரஹமத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. தொழுகை யாருக்காக வேண்டி தொழுகிறோம்? இஷாவுடைய தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன் அப்படின்னு நியத்து பண்ணியிருக்கிறோம். அந்த தொழுகைக்கு உள்ள யாருக்கு சலாம் சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லாமல் இந்த அத்தஹியாத்து ஓதாமல் நீங்கள் தொழுதா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே இந்த தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து ஓதாமல் நீங்கள் தொழுதா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆக உயர்ந்த அந்தஸ்து தான். தனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு தொழுகையில் 4 ரக்காத்து தொழுகிறோம். 4 2 8 நிமிஷம் ஆகுதுன்னு வைங்க. அந்த அத்தஹியாத்தில் 1 நிமிஷம் ஆகுமா அல்லது 1.5 நிமிஷம் ஆகுமா? ஒரு 2 நிமிஷமே வைங்களேன். அப்போ 4இல் ஒரு பகுதி நேரத்தை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி கொடுத்துருக்குறான். அந்த இடம் அத்தஹியாத்து ஃபுல்லாக யாருக்கானது? ரசூலுல்லாஹ்வுக்கானது. அங்கே போய் என்ன துவா செய்கிறோம்? ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறோம், ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி ஸலவாத் என்கிற முறையில் துவா செய்து கொண்டு இருக்கிறோம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். திரும்ப இன்னொரு தடவை அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின். இந்த துவா என்ன சொல்லுது? இந்த துவாவில் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நீ எதையெல்லாம் வழங்கினாயோ அதையே முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் வழங்குவாயாக. இதான் துவா. 2 தடவை துவா கேட்குறோம் ரசூலுல்லாஹ். இந்த துவாவை நீங்கள் கேட்கலன்னா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸலவாத்தை தொழுகையில் ஓதலைன்னா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. இதே தொழுகையில் உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சொல்லி துவா கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஃபசாதாக போயிடும். யாரெல்லாம் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடு அப்படின்னு அதிகாரத்தில் உட்காந்து நீங்கள் துவா கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு துவா செய்தே ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தொழுகையை அமைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளோ பெரிய அந்தஸ்துக்கள்லாம் கொடுத்துருக்குறான். தனக்குன்னு இருக்கக்கூடிய தொழுகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று ஒரு நேரத்தை ஒரு இடத்தை ஒதுக்கி கொடுத்திருக்கிறான் என்றால் நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் எவ்வளோ பெரிய அந்தஸ்தும் கண்ணியமும் மரியாதையும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அங்கே போய் தினம் போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். சலாம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல, அது ஒரு துவா. எங்கள் ஹஜ்ரத் சொன்னாங்க, கொரோனா காலம் கடுமையாக இருந்துச்சு, எனக்கு கொரோனா வந்துருச்சு, என் மனைவிக்கு வந்துச்சு, என் பிள்ளைகளுக்கெல்லாம் கொரோனா வந்துருச்சு. மைல்டாக எல்லாம் அந்த கபசுர குடிநீர் அது இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்ததுனால எல்லாம் பெருசாக்கலை. அப்போ எங்கள் ஹஜ்ரத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வந்துருச்சு ஹஜ்ரத், என்ன செய்கிறது? அது சொன்னாங்க, தினம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையில் மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரஹ்மத்துல் ஆலமீன் என்று தினம் ஒரு 10 தடவை 5 தடவை 4 தடவை ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் ஒழுவோடு இருந்தீங்கன்னா சலாம் சொல்லிக்கிட்டே என்று சொன்னார். என்ன இது இது அதுக்கும் நம்ம கொரோனாவுக்கும் என்ன இது சம்மந்தம்னு கேட்டேன். பதில் சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உன் சலாத்துக்கு ஒரு தடவையாவது பதில் சலாம் சொல்லிட்டாங்கன்னா வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துக்கு நீ நல்லா இருப்பா, ஆரோக்கியமாக இருப்பா, அல்லாஹ் உனக்கு ராமத் செய்யட்டும் பரகத் செய்யட்டும் அப்படிங்கிறதானப்பா ரசூலுல்லாஹ்வுடைய பதில் துவா. அந்த துவா உனக்கு பத்தாதா என்று ஹஜ்ரத் அவர்கள் கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பதில் சலாம் நமக்கு கிடைத்து விட்டால் இதை விட பெரிய துவா கிடையாது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நேரம் ஆகிடுச்சு. இதில் பல்வேறு தகவல்கள் இருக்கின்றன. ஹஜ்ஜு 5 நாள் செய்ய போகிறோம், இதை 50 நிமிஷத்தில் முடிக்கணும்னு ஹஜ்ரத் சொல்லிட்டார். 5 நாள் ஹஜ்ஜை 50 நிமிஷத்தில் முடிக்கணும்னு சொல்லிட்டார். இது முடிகிற காரியமா? இருந்தாலும் உங்களுக்கு நான் முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இந்த ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை லேசாக்கி தருவானாக. இவ்வாண்டு உலகம் முழுவதிலும் இருந்து வரக்கூடிய ஹாஜிகள் அனைவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜை கடமையாக்கி இருப்பது போன்றவே நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. நம்முடைய சந்ததிகள் அனைவரும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் தந்தருள்வானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலாவில் நின்று சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தினை வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாமை பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலும் நனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொண்ட லட்சோபலட்ச இறைநேசர்களில் ஒருவராக அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நிறைவான அழகான ஒரு சொற்பொழிவு. ஆஜி அப்துல் காதர் அவன் வழி தெரியாம அந்த மொபைல் பக்கம் போயிட்டாங்க.